வெல்கம் டு நிவிஸ் கார்னிவல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நீங்கள் தம்ப்லைன்லேயே பார்த்துருப்பீங்க மினி கோவா அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமாகவே இது மினி கோவா தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கோவா, டாமன், டை இது சேர்ந்து 3 தாங்க ஒரு யூனியன் டெரிட்டரியாக இருந்தது. கோவா அதுக்கப்புறம் தனி மாநிலமாக ஆனதுக்கப்புறம் டாமன் அண்ட் டை வந்து இப்போ செப்பரேட் யூனியன் டெரிட்டரியாக இருக்குது. பட் இங்கே கல்ச்சர் எல்லாமே சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். கோவாவில் இருக்க மாதிரி தான் எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்க ஹவுஸ், அப்புறம் சர்ச்சஸ்ஸு எல்லாமே இருக்கும் இங்கே. ஸோ அதனால தான் இது மினி கோவா அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும். வாங்க பிளேஸை சுற்றி பார்க்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா டாமன் போர்ட். இது ரொம்ப ஃபேமஸ் இங்கே. இது கட்டினதும் போர்ச்சுகீசியர்கள் தான். அவங்க ரூல் பண்ண 1660s வந்து கட்டினது இது. இது எதுக்காக கட்டியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட பாதுகாப்புக்காக இதை கட்டியிருக்காங்க. இப்போ இந்தியன் ராஜாக்கள்லேருந்து அவங்க பாதுகாத்துக்கிறதுக்காக இதை கட்டியிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே தான் அவங்களோட வீடு, அப்புறம் ஆஃபீஸு, சர்ச்சஸ்ஸு, ஸ்கூலு எல்லாமே இருக்குது. இந்த பில்டிங்லாம் கட்டி ஒரு 400 வருஷம் ஆகுதுங்க. ஆனால் இன்னும் அதில் மக்கள்லாம் இருந்துட்டு தான் இருக்காங்க. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த அவுட் சைட் போர்ட்டு. இது எங்கெல்லாம் போய் பீச் கிட்ட கனெக்ட் ஆகும். இது ரெயின் சீசன் அப்படிங்கிறதுனால இன்னும் கிளைமேட் ரொம்ப அழகாக இருக்குது. பிளேஸ் பார்க்கறதுக்கு க்ரீனிஷாக. இதுவும் பார்த்திங்கன்னா அந்த போர்ட்டுக்குள்ளே தான் இருக்குது. இது வந்து சுரங்கப்பாதை. அங்கே இருக்க கைடுக்கிட்ட கேட்டோம் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து அவங்க சேஃப்டி பர்பஸ்க்காக கட்டியிருக்காங்க. இது உள்ளே நிறைய ரூம்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது உள்ளே பார்த்திங்கன்னா எல்லாம் லாக் பண்ணியிருக்கு ரூம்ஸ் எல்லாமே. மழை வந்ததுனால எல்லாம் கீழே தண்ணி போயிட்டு போக முடியல. ரொம்ப இருட்டாக இருக்குது. ஸோ நாங்கள் பார்க்கல. பாருங்கள், கிளியராக உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் வந்து அந்த வெளியே அவங்க ப்ரொடெக்ஷனுக்காக கட்டினது. இது மதில் சுவர். இது நைட் வியூ பார்த்தோன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. லைட் செட்டிங்லாம் போட்டு அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது அதுவும் மழை காலங்கிறதுனால இன்னும் அழகாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா இன்னொரு சுரங்கப்பாதை இருக்குது. இது அன்விகா வந்து பேய் வீடு சொல்ல, அதனால அன்விகாவுக்கு அந்த ஃபேஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இது பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது. குட்டியாக அந்த சித்திரக்குள்ளர்கள்லாம் வாழ்வாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு குட்டி கதவு மாதிரி இருக்குது. ஆனால் அது உள்ளே போனோம் அப்படின்னா ரூம்ஸ் வந்து இருக்குது. ஆனால் எதுவுமே லாக் ஆகி தான் இருக்குது. அவங்களோட சேஃப்டிக்காக இதெல்லாம் வந்து அவங்க கட்டி வச்சுருந்துருக்காங்க. மினி கோவான்னு சொன்னீங்க. அது போர்ச்சுகீசியல் ஸ்ட்ரீட் இல்லாமையா நம்ம கோவா போனோம்னா இங்கே மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. ஸோ அதே பாயிண்ட்டு இங்கேயும் இருக்குது, ஃபோட்டோ பாயிண்ட் சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா நான் போர்ட்டு சொன்னீங்களா, அந்த போர்ட்டுக்குள்ளே இருக்க வீடுங்க தான். 1660ஸ்லாம் கட்டின வீடு தான் இது எல்லாமே. போர்ச்சுகீசியர்கள் கட்டியிருக்காங்க. அவங்களோட ஆர்கிடெக்சர் டிசைன்ஸ் எல்லாமே கொடுத்து ரொம்ப அழகாக கட்டியிருப்பாங்க. இந்த பிளேஸ் பார்க்கவே அழகாக இருக்கும். இங்கே வீடு மட்டும் இருக்காது. அவங்களோட ஹாஸ்பிட்டல், ஸ்கூலு, அப்புறம் அவங்களோட கவர்மெண்ட் ஆஃபீஸஸ், அவங்க இருக்கும்போது ரூல் பண்ண ஆஃபீஸஸ் எல்லாமே இதுக்குள்ளே தான் அவங்க கட்டி வச்சுருப்பாங்க. இங்கே சர்ச் பார்த்திங்கன்னா இருக்க பூம் ஜீசஸ் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து 1605 வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. அவங்களோட ஆர்கிடெக்சர் ஃபுல்லாகவே இந்த சர்ச்சில் நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோ அழகாக இருக்கும். சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்களை கூட செதுக்கியிருப்பாங்க. ஆனால் ஃபோட்டோஸ் நாட் அலௌடுங்க இங்கே. தெரியாமல் எடுத்துட்டேன். ஸோ அதை முடிச்சுட்டு பக்கத்துலேயே ஒரு லேக் இருக்குதுங்க. இந்த லேக்கில் சரிச்சு குட்டீஸ்க்காக போட்டிங்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. போகலான்னு போனோம். ஸோ இந்த இடம் தான் இது. இதில் எனக்கு ஒரு டவுட்டுங்க. இது டிக்கெட்டு 10 ரூபா கொடுத்து தான் உள்ளே போனோம். ஆனால் அங்கே ஒரு ஹோட்டல் இருந்துச்சுங்க. சரி போட்டிங்லாம் போய் முடிச்சுட்டு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு குட்டீஸை கூட்டிகிட்டு சாப்பிட போனோம். ஒரு சிக்கன் ரைஸ் மெனு கார்டில் பார்த்தா 900 ருபீஸ் இருந்துச்சுங்க. எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. 10 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்து உள்ளே வரோம். காமன் பீப்புள் எல்லாருமே அது உள்ளே வருவாங்க. ஆனால் சாப்பாடு ப்ரைஸ் ஏன் இவ்வளோ இருக்குது அப்படின்னு தான் தெரியல. சாப்பிடவே இல்லைங்க. வெளியே போய் சாப்பிட்டுக்கலான்னு வந்துட்டோம். இங்கே இருக்க ஹோட்டல் எல்லாமே பார்த்திங்கன்னா பார் ஆக்சஸோடு தான் இருக்கும். ஏன்னா இது கோவா மாதிரின்னு சொல்லிட்டு இல்லைங்களா. ஸோ யூனியன் டெரிட்டரி அப்படிங்கிறதுனால நிறைய ஹோட்டல் வந்து பார் ஆக்சஸோடு தான் இருக்கும். நாங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் மோஸ்ட்லி ஹோட்டல் சாப்பாடே அவாய்ட் பண்ணிட்டோம். ஒரு நல்ல ஹோட்டல் போகலான்னா அங்கே பார் ஆக்சஸ் இருக்கும். சரி குழந்தைய கூட்டிகிட்டு அங்கே எப்படிடா போகிறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஹோட்டல் போகவே மாட்டோம் அதிகமாக. ஏதோ சின்ன ஹோட்டலில் நம்ம சாப்பிட்டுக்கலான்னு சாப்பிட்டுப்போம். பட் இங்கே இருக்கிறவங்களுக்கு அதுக்கு காமனாக அவங்க போகிறாங்க குழந்தைங்கள கூட்டிகிட்டு, அவங்களுக்கு பழகிடுச்சு. பட் நமக்கு அது பழக்கம் இல்லை இல்லையா. ஸோ அதனால் நாங்கள் போகிறதே இல்லை. கோவான்னு சொல்லிட்டேன். அப்புறம் பீச்சுக்கு போகாமல் எப்படிங்க. ஸோ பீச்சுக்கு லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்துட்டோம். ஈவினிங் சன்செட் பிளான் பண்ணி தான் நாங்கள் ஈவினிங் வந்தோம். பட் ரெயின் சீசனுங்கிறதுனால சன்செட்க்கு வாய்ப்பு கிடைக்கல. லாஸ்ட் டைம் நான் வந்திருந்தப்போ சன்செட் வியூ ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. ஸோ ரொம்ப நேரம் நாங்கள் எங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் அப்புறம் வீட்டுக்கு கிளம்பலான்னு பிளான் பண்ணோம். அன்விகாவுக்கு வந்து பீச் வாட்டர்னால் செட் ஆகாது. ஏன்னா அவளுக்கு அந்த அலை வந்து இழுத்துட்டு போகும் இல்லையா, அதுக்கு பயப்படுவா, உள்ளே வரமாட்டா. நாங்கள் இப்போ ஒரு தமிழ் ஃபேமிலியோடு தான் வந்தோம். அவங்க எங்கள் ஃப்ளாட்டில் தான் இருக்காங்க. ஸோ அவங்க குழந்தைங்களும் தண்ணியில் விளையாட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்க கரை ஓரத்துலேயே வந்து டாய்ஸ் வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க.
இந்த பீச் மணல் பார்த்தீங்கன்னா, பிளாக் கலர்ல தான் இருக்கும். நம்ம பார்த்துருக்கோம்ல வீடு கட்டுவோம், அந்த மாரி மணல்லாம் இருக்காது. ஃபுல் பிளாக் சாண்ட் பீச் தான் இது. 2, 3 டைம் இந்த இடத்துக்கு வந்துட்டோம். அன்விகாவுக்கு வந்து இந்த மணல்ல விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். கிட்ஸுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் மணல்ல விளையாடுறது. ஆனா பீச் பிடிக்க மாட்டேங்குது. அது ஏன்னு தான் தெரியல. பீச்சில் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. மழை வர மாரி ஆயிடுச்சு. சரி குழந்தைங்கள வச்சுட்டு வேண்டான்னு கிளம்பிட்டோம். இது பார்த்தீங்கன்னா, ஒரு 1 டே ட்ரிப் தான் பிளான் பண்ணோம். டாமன்ல நெறைய பிளேஸ் இருக்கு சுத்தி பார்க்கறதுக்கு. 2 ஆர் 3 டேஸ் எடுத்தோம்னா கூட சுத்தி பார்க்க பிளேஸ் இருக்கு. ஸோ அவருக்கு 1 டே லீவுங்கிறதுனால நாங்க பக்கத்துல இருக்க பிளேஸ மட்டும் சுத்தி பார்த்தோம். ஒரு பீச் வியூவிலருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிவன் சிலை இருக்கும். இங்க பார்க்க அவ்வளோ அழகா இருக்கும் அது. இதுதான் அந்த வியூ. இந்த சிவன் கோயிலிருந்து அந்த பீச் பார்க்கலாம். அவ்வளோ அழகா இருக்கும். அங்கருந்து பார்த்தோம்னா இந்த சிலை தெரியும். அழகா இருக்கும். ஒரு டூர் முடிஞ்சது. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய குஜராத்தில் இருக்க பிளேஸ்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் 1 பை 1 உங்களுக்கு நான் வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல்.